ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகல அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த விஷயத்தில் எந்தளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவங்கிறது. அதே மாதிரி தான் நான் அந்த கல்யாண விஷயத்தில் ஒரு இதாக இருந்தேன். அதுக்காக நம்மளால் எதுவும் பண்ண முடியலை, செய்ய முடியலை அப்படிங்கிறத நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது. பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்தந்த ஞாபகத்தில். அதனால் விஷயத்துக்காக நம்ம இதையும் அதையும் போட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். பார்ப்போம், அதுக்கான டைமிங்கிறது நமக்கு வரும். வராத பார்த்து நம்ம இது பண்ணிக்குவோம். சரியான பக்குவத்துக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறத நம்ம மாற்றிக்க முடியாது. மாற்றிக்கிட்டோன்னா அதையும் நம்ம இதையும் போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு என்னதோ அதை நம்மளால் செய்ய முடியறத நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு தாண்டி நம்ம எதையும் நம்ம சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு வாரம் தானம்மா ஆகுது, ஏன் ஏதாச்சும் என் ஒய்ஃப் ஏதாச்சும் பேசினாளா அப்படின்னோன்னே, இல்லை இல்லை, அதெல்லாம் மகியெல்லாம் எதுவும் பேசலை, நீ அவளையெல்லாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு தான்ப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, நீயும் வேலைக்கு போயிடுற, அவளும் வேலைக்கு போயிடுறா, பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிடுறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது. நான் கிராமத்தில் இருந்தேன்னா அங்கே எல்லாரும் வீட்டுக்கும் போவேன், பண்ணுவேன், செய்வேன். அப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு 10 நாளாக வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே போகிறதுக்கும் வழியெல்லாம் அந்தளவுக்கு போயிட்டு வர்ற அளவுக்குலாம் தெரியாது. உங்களையும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களையும் அங்கே அழைச்சிட்டு போங்க, இங்கே அழைச்சிட்டு போங்கலாம் நான் சிரமப்படுத்த மாட்டேன். உங்கள் வேலை எவ்வளோ கஷ்டம் பண்ணதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, தெரியாது கிடையாது. நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஈவினிங் தான் வர்றீங்க. அப்படி இருக்கிறப்ப அதை நான் இது பண்ண முடியாது. அதனால தான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னோன்னே, இருங்கம்மா இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் இருங்க. எனக்கு இன்னும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் ஆஃபீஸ் லீவு, ப்ராஜெக்ட்டுக்காக லீவ் விட்றாங்க. நம்ம எங்கேயாச்சும் நானும் மகியும் சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் ஒரு 4 நாளும் வெளியூர் எங்கேயாச்சும் கோயிலுங்களுக்கு போயிட்டு வருவோம் காரில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களும் நாங்கள் எல்லோரும் கூப்பிட்டு அப்படியே கூட நான் ஊரில் விட்டு போவேன். அந்த பக்கமாக நம்ம ஊர் பக்கம் தான், கொஞ்சம் அப்படியே போகிறப்ப கூட அப்படியே ஊருக்கு கூட வந்துட்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம் அப்படின்னோடனே, அப்படியாப்பா, அது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு நீயும் ஊருக்கு உன்னை கூப்பிடலான்னு தான் நானும் நினைக்கிறது. ஆனால் உன் வேலை இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இது மாதிரி கூப்பிட்டோன்னா தேவையில்லாமல் உன்னால் வர முடியாது சிலப்போ சொல்லுவேன். அதனால் மனசு நம்ம கூப்பிட்டு வரலன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாமா நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வாரம் 4 நாள் லீவில் எப்படியாச்சும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். மகிக்குமே அவளுக்குமே ஊருக்கு வரணும், அவங்க அம்மா வீட்டுக்கும் ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. எனக்கே அவங்க வீட்டுக்கு போகணுன்னு தான்ப்பா இருக்குது. இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து 3 மணி நேரம் பஸ்ஸில் போகணுங்கிறதுனால தான் நானே போகிறது கிடையாது. ஏதாச்சும் விசேஷம் விசேஷம் வச்சாங்கன்னா, மகி தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு எப்படியும் இன்னொரு 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்துல எப்படியாச்சும் நானும் தான் பார்த்துக்கணும், பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எப்போயாச்சும் அப்போனாச்சும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எந்த நிலைமையிலையும் நீங்கள் இதையே நினச்சிக்கிட்டு செய்ய முடியாத விஷயங்கன்ட்டு எதுவும் ஒன்றும் கிடையாது. நீ அதுக்காக உடம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. வேலையும் முக்கியம் தான்ப்பா, நான் இல்லைங்கல. இருந்தாலும் வேலையோட உடம்பு ஆரோக்கியங்கிறது முக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அந்த வேலையே நம்ம பார்க்க முடியும். இல்லாட்டினா அதையே பார்க்குறது கஷ்டம்ப்பா. அதனால் நீ உடம்ப நல்லபடியாக சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அதை பார்த்துக்கிட்டேனாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது எல்லாமே உண்மை தான். ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டாலும் பண்ணிக்கிட்டாலும் அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும்ல. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டான விஷயந்தான். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம போகிறோம் வர்றவங்கலாம் அந்தந்த வேலையில் நம்ம கரெக்டாக இது பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த வேலையும் அந்த வேலையும் மாற்றி மாற்றி செஞ்சோன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாதுப்பா கடைசி வரைக்கும். அதனால் பார்த்துக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாத. எதாக இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ கொஞ்சம் ஆஃபீஸில் லீவெல்லாம் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு
நீ சொன்னேன்னா கூட நான் இன்னைக்கு கிளம்புவேன், இல்லாட்டினா 2 நாள் கழிச்சு உங்களோடனாச்சும் வந்துட்டு கூட அப்படியே ஊருக்கு போயிடுவேன். நீ என்னன்னு கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்றியாப்பா?" அப்படின்னோனே, "நான் கேட்டுக்கிறேன், கேட்காமலாம் இல்லம்மா. நான் எல்லாம் கேட்டு இது பண்ணிக்கிறேன். நீ அத நினச்சுக்கிட்டு எதுவும் இது பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் 2 நாள்லயே எனக்கு லீவ் கிடச்சிச்சு. நான், அம்மா, அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆயிட்டுருந்தோம். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லலாம்.